வணக்கம் மாணவர்களே, ஆசிரியை இன்று நான் ஒரு காலனி என்ற சுயசரிதை கட்டுரையுடன் உங்களை சந்திக்கிறேன். சரி, வாருங்கள் கட்டுரைக்கு போகலாம். எப்பொழுதுமே ஆசிரியர் கட்டுரை எழுதும் பொழுது தொடக்கம், அதாவது முதல் பத்தி நீங்க எழுதக்குள்ள தொடக்கத்துல அந்த கட்டுரையின் தலைப்பை விளக்க சொல்லுவேன். அது போல சுயசரிதை எழுதக்குள்ள எந்த பொருளை பற்றி நாம் எழுத போகிறோமோ அதனை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கலாம். இப்பொழுது இங்கு நான் உங்களுக்கு எப்படி அறிமுகம் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் மனிதர்களின் பாதங்களுக்கு பாதுகாப்பாக அமையக்கூடிய ஒருவன். சரிங்களா? என்னை பல வண்ணங்களில் தயாரிப்பார்கள். இங்க நீங்க கீழே ஒரு வாக்கியம் சேர்த்துக்கலாம். இணை இல்லாமல் தனியாக என்னை பயன்படுத்தவே முடியாது. விளையாடுவதற்கு, பள்ளிக்கு செல்வதற்கு என எங்களை பலவிதமாக பயன்படுத்துவார்கள். நான் யார் என்று யூகிக்க முடிகிறதா? ஆம், நான் தான் ஒரு காலனி. இப்படி நீங்க தொடக்கத்தை எழுதி உங்களுடைய தலைப்பை பத்தி நீங்க சொல்லிடுவீங்க. பிறகு முதல் பத்தியில, அதாவது பத்தி 1ல அந்த பொருள், அதாவது இங்க காலனியை பற்றி பேசுகிறோம் அல்லவா, அப்ப இந்த காலனியுடைய பெயர், நிறம் இதெல்லாம் சொல்லுவோம். பாத்தீங்கன்னா, என்னுடைய பெயர் அடிடாஸ் அல்லது நான் அடிடாஸ் என்ற பெயரை கொண்டவன். அந்த வாக்கியங்களை நீங்க எப்படி வேண்டுமானாலும் மாற்றி எழுதலாம். ஆனால் என்ன கருவை எழுத போறீங்களோ அதை நீங்க அங்க எழுதிடணும். என்னுடைய நிறம் சிவப்பு அப்படி என்று ஆசிரியர் கொடுத்திருக்கிறேன், நீங்க போடலாம். என்னுடைய நிறம் வெள்ளை அல்லது நான் வெள்ளை நிறத்தில் சிவப்பு கோடுகள் போடப்பட்ட மேனியை உடையவன், இந்த மாதிரி எழுதலாம். நான் உயர்தரமான ஒரு தோளால் தயாரிக்கப்பட்டவன். நான் பிறந்த இடம் ஈப்போ பட்டணத்தில் அமைந்துள்ள ஒரு காலனி தொழிற்சாலை ஆகும். இப்படி எழுதலாம். ஆனா இந்த வாக்கியத்தை நீங்க மாற்றி எழுதக்குள்ள நான் ஈப்போ பட்டணத்தில் உள்ள ஒரு காலனி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டேன், இப்படி எழுதலாம். என்னையும் என் நண்பர்களையும் முழுமையாக தயாரித்து முடித்தவுடன் எங்களை நீலாய் பட்டணத்தில் உள்ள ஒரு பேரங்காடியில் எழுதலாம், அல்லது ஒரு காலனி கடைக்கு ஏற்றுமதி செய்தனர் அப்படின்னு எழுதுறோம். சரிங்களா? அதாவது அதனுடைய பெயர், நிறம், அதனுடைய தயாரிப்பு, பிறந்த இடம், பிறகு அதனுடைய ஏற்றுமதி எங்கன்ற வரைக்கும் இங்க எழுதுறோம். பிறகு பத்தி 3ல என்ன எழுதுறோம்னா, அதை இறக்குமதி செய்த அந்த இடத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கறத எழுதுறோம். என்னை நீலாப்பட்டணத்தில் உள்ள அந்த புகழ்பெற்ற காலனி கடையில் இறக்குமதி செய்தவுடன் அந்த கடையின் உரிமையாளர் என்னையும் என் நண்பர்களையும் ஒரு காலனி அலமாரியில் மிகச் சீராக அடுக்கி வைத்தார். ஓடுவதற்கென்று சிறப்பாக தயாரிக்கப்பட்ட எங்களை போன்றோரை தனியாக விளையாட்டு வீரர்களின் பார்வையில் படுமாறு மிக அழகாக அடுக்கி வைத்தார். அக்கடைக்கு பல விளையாட்டு வீரர்கள் வருவது வழக்கமாக இருந்தது. இதன் பிறகு ஆசிரியங்க ஒண்ணு சேர்க்கல, நீங்க சேர்த்து கொள்ளலாம். சேர்க்காட்டினா பரவாயில்ல, நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, பலரும் அக்கடைக்கு வருகையில் என்னை யாராவது வாங்க மாட்டார்களா என நான் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன், இப்படி எழுதலாம். சரிங்களா? அடுத்தது, ஒரு நாள் இளைஞர் ஒருவர் அக்கடைக்கு வந்தார். அவர் தூரத்தில் இருந்தே என்னையே பார்த்து கொண்டு இருந்தார். நான் காந்தம் இரும்பை கவர்வது போல் அவர் மனதை கவர்ந்து விட்டேன் போலும். அவர் என்னை சற்றும் பேரம் பேசாமல் ரிங்கிட் மலேசியா 150 கொடுத்து வாங்கி கொண்டார். ஆக இப்ப அந்த காலனிய வாங்கிட்டாங்க, இறக்குமதி செய்த இடத்துல இருந்து அதை வாங்கிட்டாங்க. அது அதனுடைய உரிமையாளரோட போக போகுது. இத பத்தி தான் நம்ம அடுத்த பத்தியில பேசுவோம். சரிங்களா? சரி, இங்க என்ன சொல்றோம்? என்னை வாங்கிய எனது புதிய எஜமானர் என்னையும் என் இணையையும் தனது வீட்டிற்கு அழைத்து வந்தார். என் எஜமானர் என்னை ஒவ்வொரு முறையும் ஓட்டப்பந்தய போட்டிகளுக்கு பயன்படுத்துவார். ஆம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், என் எஜமானர் ஒரு மிகச் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் ஆவார். சரிங்களா? பிறகு எழுதுறோம், ஒவ்வொரு முறையும் எங்களை அணிந்து அவர் ஓடுகையில் அவருக்கு தொடர் வெற்றிகள் கிடைத்து கொண்டே வந்தன. சரிங்களா? அதாவது அது பெருமையா சொல்லுது. அதாவது அவரு அணிந்து ஓடக்குள்ள அவருக்கு தொடர் வெற்றிகள் கொடுத்துக்கிட்டே வந்தது. நான் அவரை வேகமாக ஓட வைக்க துணை புரிவதாக அவர் தனது நண்பர்களிடம் என்னையும் என் இணையையும் பற்றி பெருமிதமாக கூறுவார். அது எனக்கும் மிகவும் பெருமையாகவே இருந்தது.
என் எஜமானர் எங்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொண்டார். சரி, எப்படி பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு நீங்க இங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, அவர் ஒவ்வொரு வாரமும் என்னை துடைத்து சுத்தப்படுத்தி காய வைப்பார். அல்லது இப்படி எழுதலாம், ஒவ்வொரு போட்டிகளுக்கு சென்று வந்த பிறகும் அவர் எங்களை துவைத்து காய வைத்து எங்களுக்கு ஓய்வு கொடுப்பார். ஆக நாங்கள் எப்பொழுதுமே தூய்மையாகவே காட்சி அளிப்போம். இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? அடுத்தது 14. எஜமானர் இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு போட்டுட்டோம். 15ல ஒரு நாள் என் இணை தொலைந்து போனது. என் இணையை காணாமல் நான் தவித்து போனேன். தனித்திருக்கும் என்னை என் எஜமானரால் பயன்படுத்த முடியவில்லை. சரிங்களா? அப்படின்னு அவரது வெற்றிக்கு காரணமான என் இணை இல்லாமல் என்னையும் பயன்படுத்த முடியாமல் என் எஜமானர் மனமுடைந்து போனார். என் எஜமானரின் கவலையை கண்ணுற்ற அவருடைய தந்தை அவருக்கு ஒரு புதிய காலணியை வாங்கி வந்து கொடுத்தார். புதிய காலணியை கண்டவுடன் என் எஜமானரின் மனம் சற்று மகிழ்ச்சி அடைந்திருந்தது. அவருடைய தந்தை என்னை வீசி விடுமாறு என் எஜமானரிடம் கூறினார். எனக்கும் எங்கே என் எஜமானர் என்னை வீசி விடுவாரோ என்று மிகவும் கவலையாக இருந்தது. சரிங்களா? இது இங்க முடிவு என்ன எழுதுறோம்? பல போட்டிகளில் ஓடி வெற்றி பெற அவருக்கு நான் துணை புரிந்ததை என் எஜமானர் மறக்கவில்லை. ஆகவே அவருக்கு என்னை வீசவும் மனமில்லை. அவர் என்னை வாங்கிய அட்டை பெட்டியில் போட்டு என்னை தனியாக எடுத்து வைத்தார். துணையின்றி என் எஜமானருக்கு என்னால் உழைக்க இயலவில்லையே என்ற வருத்தம் மிகவும் எனக்கு அதிகமாக இருந்தது. இருப்பினும் என்றாவது ஒரு நாள் என் துணை எனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நான் காத்திருக்கிறேன். அதுவரை நான் என் எஜமானரின் வெற்றிக்காக எப்பொழுதும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டே இருப்பேன். என் எஜமானர் மிக சிறந்த ஓட்டப்பந்தய வீரராக வருவதற்கு அந்த இறைவன் துணை புரிவார் என நம்புகிறேன். இப்படி நம்ம முடிக்கிறோம். அதாவது அது காணா போயிடுச்சு அதனுடைய இணை. இருந்தாலும் அந்த எஜமானர் அதனை வீசாமல் மிகவும் அழகாக பத்திரமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு இந்த நம்ம அதாவது அதை தூக்கி குப்பையில வீசிட்டாரு, அதனுடைய நிலைமை பரிதாபகரமாயிடுச்சு அப்படின்னா முடிக்காம ஒரு சிறந்த முறையிலேயே இந்த சுய கதை தன் கதையை நாம முடித்துக் கொள்கிறோம். இது எப்பொழுதும் ஆசிரியர் சொல்வது போல இது ஒரு உதாரணம் மட்டுமே. உங்களுக்கு தெரிந்த வகையிலும் இந்த கதையை நீங்கள் மாற்றி சிறப்பாக எழுதலாம். சரியா மாணவர்களே? மீண்டும் அடுத்த கற்றலில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மாணவர்களே.